பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தேவனுடைய வார்த்தை என்னென்னா, நியாயப்பிரமாணம் வச்சு நம்ம பார்க்க போகிறோம். இதில் பாகம் 2ஆக நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய மாதிரியை தேவன் கொடுத்திருக்கிறார். எபிரேயர் 9வது அதிகாரத்தில் 23வது வசனத்தை பார்க்கும் பொழுது, ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாக இருந்தது, பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளின் விசேஷித்த பலிகளாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே. இது தேவன் மோசையை கொண்டு மோசையின் வழியாக ஆசரிப்பு கூடாரத்தை நிறுவும்படியாக தேவன் கொடுத்தார். இங்கே பார்க்கக்கூடிய நேரத்தில் பலிபீடம் பிரகாரத்தில் தேவன் கொடுத்திருக்கிறார். வெளிப்பிரகாரத்தில் அதுக்கு உள்ள பார்க்கக்கூடிய நேரத்தில் பரிசுத்த ஸ்தலம், அங்கே சமூகத்தப்ப மேஜை, பொன் குத்து விளக்கு இருக்குது, தூபபீடம் இருக்குது, மகா பரிசுத்த ஸ்தலத்தை இருக்குது. அங்கே உடன்படிக்கை பெட்டியை தேவன் வைத்திருக்கிறார். அந்த உடன்படிக்கை பெட்டியில் என்ன இருக்குதுன்னா, மண்ணா இருக்குது, அதை மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் இருக்குது, ஆரோனுடைய தளிர்த்த கோல், உடன்படிக்கையினுடைய கற்பலைன்னு அதுக்கு உள்ள தேவன் வைத்து, அதற்கு மேலே ஒரு கேருபினை வைத்து தேவன் ஒரு கிருபாசனம் என்கிற ஒரு ஸ்தானத்தை வைத்து அதில் தேவன் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். இப்படி பார்க்கும் பொழுது இது ஆசரிப்பு கூடாரத்தினுடைய மாதிரி மோசையை கொண்டு தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கக்கூடிய அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஆசாரி மட்டும்தான், அதாவது 2ஆம் கூடாரமாக தேவனதை அடையாளப்படுத்தியிருக்கிறார். 2ஆம் கூடாரத்திலே பிரதான ஆசாரி மாத்திரம் வருஷத்திற்கு ஒரு முறை இரத்தத்தோடு பிரவேசித்து அந்த இரத்தத்தை தனக்காகவும் தங்களுடைய ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காகவும் செலுத்துவான். இது வருஷத்தில் ஒரு முறை தான் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் போக முடியும். அப்போ பரிசுத்த ஸ்தலத்தில் ஆசாரி நாங்கள் இப்போ ஆராதனைகளுக்கு எடுத்த காரியங்களை அங்கே செய்யும்படியாக இருக்குது. அப்போ இந்த ஆராதனை, அதாவது பரிசுத்த ஸ்தலத்துக்கு உள்ளே போகணும்னா யாரும் நேரே அங்கே உள்ளே போக முடியாது. காரணம், அதுக்கு பலிபீடத்தில் ரத்தம் சிந்தி மாமிசம் தகனித்து அதன் பிறகு தான் பரிசுத்த ஸ்தலத்தில் தேவனுக்கு தூபம் போட முடியும். அதுக்கப்புறம் மகாபரிசுத்த ஸ்தலத்தில் பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை அங்கே போக முடியாது இருக்குது. இதில் எங்கே இருக்குதுன்னா, யாரும் அப்படி உள்ளே போக முடியாது. எல்லாம் நியாயப்பிரமாணத்தினுடைய காலம், அதாவது மோசையினுடைய காலத்தில் தேவன் கொடுத்த பிரமாணத்துக்கு எடுத்த காரியம். அந்த பரிசுத்த ஸ்தலம் மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகணும்னா அவன் எந்த தேவன் கொடுத்த வஸ்திரங்களை அவன் போட்டு தான் அங்கே போக முடியும். வஸ்திரம் எல்லாம் அவன் அங்கே போகவே முடியாது. வஸ்திரத்தை தேவன் நிர்வாணத்தை மறைக்கக்கூடிய ஒரு தன்மைக்கு தேவன் அங்கே கொடுத்திருக்கிறார். அப்போ ஏதேன் தோட்டத்தில் இழந்த நம்ம, அதை தேவசாயர் இழந்த தேவன் நம்ம திருப்பியும் அவரோடு கூட இணைக்கும்படியாக இருக்குது. அதாவது அந்த வஸ்திரங்களை நமக்குள்ளே போட்டு நம்மளுக்கு தேவன் தரித்தவர்களாக மாற்றி நம்மளை என்ன பண்ணுறாரா, நம்ம திருப்பி அவருடைய அந்த மகாபரிசுத்த ஸ்தலம் என்கிற அந்த பரலோகத்தில் நம்ம திருப்பியும் இணைக்கிறவராக இருக்கிறார். அப்போ அந்த இடத்துக்கு நான் போகணும் அப்படிங்கக்கூடிய நேரத்தில் என்னை தேவன் என்ன பண்ண, குமாரனுடைய சாயலை எனக்குள் பூரணப்படுத்தி அந்த மகாபரிசுத்த ஸ்தலம் என்கிற அந்த பரலோகத்தில் என்னை தேவன் கூட்டி கொண்டு போகிறவராக இருக்கிறார். இப்போ காரணம் என்னன்னா, ரோமர் 7வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, நியாயப்பிரமாணத்தை அறிந்திருக்கிறவருடனே பேசுகிறேன், சகோதரர், ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் பொழுது நியாயப்பிரமாணம் அவனை ஆளுகிறதுன்னு அறியாமல் இருக்கிறேன். அப்போ ஒரு ஸ்திரீயாகிய சபை இந்த பூமியில் இருக்குதுன்னா, தேவன் சொல்லக்கூடிய இந்த நியாயப்பிரமாணம் பாவ மரணம் என்கிற பிரமாணத்தினால கட்டப்பட்டிருக்கிறார். ஒரு ஸ்திரீயாகிய சபை இந்த பூமியில் இருக்கிற வரை, பிறப்பிலிருந்து இறக்கிற வரைக்கும் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் நம்ம இருக்கும் பொழுது தேவன் சொல்லக்கூடியது, நம்ம ஒரு பிரமாணத்தினால கட்டப்பட்டிருக்கிறோம். அதாவது பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தினால கட்டப்படுறோம். இப்படிப்பட்ட ஒரு ஸ்திரியாகிய சபையால் கர்த்தருக்கு என்று கனிகளை கொடுக்க முடியாது. ரோமர் 7:3 பார்க்கக்கூடிய நேரத்தில் அவனால் என்ன பண்ண முடியாது. ரோமர் 3 அதே மாதிரி 7:3-4 அந்த கனிகளுக்கு தேவனுக்கு என்று கனிகளை கொடுக்கும்படியாக அவன் கொடுக்க முடியாது. அதாவது அவன் எதில் இருக்கிறான்னா மாமிசத்தில் இருப்பான். அப்போ ஆவிக்குரிய ஒரு மனுஷனால தான் தேவனுக்கு என்று கனிகளை கொடுக்க முடியுமே தவிர மற்றபடி அவனால் கனிகளை கொடுக்கும். அப்போ தேவனுக்கு என்று நான் கனிகளை கொடுக்கணும், எனக்குள்ள பரிசுத்தாவிங்கிற அபிஷேகம் எனக்குள்ள அதாவது இந்த சரீரம் யாருடைய சரீரமாகுதுன்னா தேவன், அதாவது கிறிஸ்துவனுடைய சரீரமாக மாறுறது. எப்போ நம்ம அவரை ஏற்றுக்கொள்கிறோமோ இந்த சரீரத்தினுடைய, அதாவது இந்த சரீரம் யாருடைய சரீரமாக, தேவனுடைய ஆலயமாக தேவனுக்கு என்று கனிகளை கொடுக்கத்தக்க ஒரு ஜீவிதத்துக்கு என்னை மாற்றப்படுகிறது. அப்போ நான் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த சரீரம் தேவனுடைய, அதாவது குமாரனுடைய சரீரமாக குமாரனுடைய சரீரத்தில் இணையும்படியாக இருக்குது. அப்போ குமாரனுடைய சரீரம் மாறணும்னா ஒரு சரீரம் மறிக்க வேண்டியது இருக்குது. அந்த சரீரத்தை, அதாவது ஞானஸ்நானத்தில் நான் அவருடைய பலியில் இணையும் பொழுது இந்த கிறிஸ்துவுக்கென்று நான் கனிகளை கொடுக்கத்தக்க ஒரு ஜீவிதத்துக்கு அடுத்த காரியத்தை எனக்குள் வருகிறது. அல்லேலூயா.